தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா ஜெயிச்சதை வச்சு பல பேரும் ஃபயர் விட்டுட்டு இருப்பீங்களா? ஆனா இது நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியான்னு கேட்டீங்கன்னா 50-50 தான் மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுன்னா ஓகே, நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த டோர்னமெண்ட்ல அலைவா இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு பக்கம் இந்த மேட்சுக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் அந்த செகண்ட் நடந்த மேட்சை விட முதல்ல இந்த மேட்ச் இருக்குல்ல, இதைத்தான் நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் இருக்கார்ல மார்க்ரம், இவருக்கு இந்தியன் ஜெர்சி தான் போடல யாருமே. அந்தளவுக்கு இந்தியன் கேப்டனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன அலப்பறன்றீங்க, எங்கே வர போகிற இந்தியன் ஃபேன்ஸும் மார்க்ரம் ப்ரோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்கள் டீம் என்ன கெத்து தெரியுமா, போன வாட்டி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் நாங்கள் அச்செல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ப்ரோ, உங்களால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்கள் டீமுக்கு ஆடுறத விட எங்கள் டீமுக்கு தான் நிறைய ஆடிட்டு இருக்கீங்க, ஒரு முறை இந்த முறை அதை பண்ணுறீங்க ப்ரோ, சோக் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ரோ வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? வெஸ்ட் இண்டீஸை சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணிச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட போகிற இன்னொரு டீம் இருக்குல்ல, அந்த வாய்ப்பு இந்தியா கிடைக்கும். அடுத்த மேட்ச் நம்ம வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணால் அந்த வாய்ப்பு கூட ஓகேவா, இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பு கிரியேட் ஆகணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா பீட் பண்ணணும்ல, நடந்துச்சுங்க. அது வெஸ்ட் இண்டீஸை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருச்சு. அன்பீட்டனா அந்த டீமை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாயிடுச்சா. ஒரு 200+ நம்ம ரன்ஸ் அடிக்கணும்னு எதிர்பார்த்தோம் இந்த இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்சில். அதை நம்ம அடித்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த மேட்ச்சில் ஜெயிச்சோம், முடிச்சிட்டோம். ஓகே ரைட், எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக நடந்துருந்துச்சு. மார்க்ரமை பற்றி இங்கே நம்ம பேசியாகணும் ஒரு விஷயம். 15 போட்டிகளில் இந்த T20 வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அது சார்ந்து 15 போட்டிகளில் கேப்டனாக இருந்து 14 வெற்றியை பெற்று கொடுத்துருக்காருங்க அவரோட டீமுக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் தோத்துருக்காப்ல. அதுவும் எப்போ? போன T20 வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ்லாம் நம்ம கிட்ட தோத்தாங்க பாத்தீங்களா, அதுவும் கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வேண்டிய நிலைமையில இருந்து தோத்த மேட்ச் அது. அந்த ஒரு லாஸ் மட்டும் தான். மார்க்ரம கேப்டனா வேற லெவல்ல பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. ரைட்டு. இந்த இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் சூப்பர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா பவுலிங் சொதப்பலுங்க, பயங்கர சொதப்படு. ஜிம்பாப்வே டீமை 180 ரன்ஸுக்கு மேலே அடிக்க விட்டுருக்கோம். என்ன ப்ரோ, எல்லா டீம்லையும் பவுலர்ஸ் நல்லா செயல்பட முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்பா ஒரு ஸ்குவாடு இருக்குது அப்படின்னாக்கா பேட்டிங்க்கு ஈக்குவலாக பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கேம்பியரோட மைண்ட் செட்டு. அது எல்லா கிரிக்கெட்டுக்கும் வேண்டாம் மக்களே, அது பெரிய தலைவலி கொடுத்துரும். ஏன்னா கிரிக்கெட் பேட்டிங் கேமாக இருக்கிறத விட பவுலர்ஸ்க்கான கேமாக இருக்கும் போது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நம்ம ஒரு முறை தவற விட்டுட்டு இருக்கோம். இந்த மேட்ச்சில் நம்ம வருணையும் போட்டு பொழந்தாங்களா, நிறைய பேர் வசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சேவாக் இருக்கார்ல, அவர் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் தலைவர் இப்போ வருணை பேக் பண்ணுறாருங்க. நம்ம வருணை யாரோ வருணை பற்றி அது இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கு நல்லா தெரியும். வருண் கம்பேக் கொடுக்குறதுல நல்ல ஒரு பேர் போன பவுலர், மிஸ்ட்ரி ஸ்பின்னரு. நிறைய பேட்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் நிறைய தடுமாறுறாங்க, இப்போ ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் நம்புறேன் வருண் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுப்பார் அப்படின்னு. நம்ம வருணுக்காக தலைவர் சேவாக் பேசியிருக்காப்புல. நம்ம பேக் பண்ணுவோம் நம்மளோட பவுலர்ஸையும். ஏன்னா விமர்சனம் பண்ணுற நாம தான் நம்ம பிளேயர்ஸை தூக்கியும் பிடிக்கணும். அதனால இந்த ஒரு சொதப்பல் திரும்ப நடக்காதுன்னு மட்டும் நம்புவோம். நேற்றுக்கு மேட்ச்சில் நம்ம டீம் பேட்டர்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தலைவனை பற்றி பேசியாகணுங்க. ஜிம்பாப்வே பிளேயர் பிரையன் பென்னட், 22 வயசாவது இந்த பையனுக்கு. என்ன அடி அடிச்சா தெரியுமா மேட்ச்சில்? இந்த போட்டியில் மட்டும் கிடையாதுங்க, ஒமனுக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா 36 பந்துகள் 48 ரன்ஸ் நாட் அவுட்டு. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 56 பந்துகள் 64 ரன்ஸ் நாட் அவுட்டு. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. ஸ்ரீலங்காக்கு எதிராக 48 பந்துகளில் 63 ரன்ஸ் நாட் அவுட்டு. அவர் சொதப்பின ஒரே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக மட்டும்தான் 5 ரன்ஸ் எடுத்திருந்தாப்புல. நேற்றுக்கு மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக வச்சு அடி தெரியுமா, 97 ரன்ஸு நாட் அவுட்டு, வெறும் 59 பந்துகளில். அதாவது அச்ச அணிகள்லேயே இந்தியாவுக்கு தான் ஏதோ தரமாக தனியாக பிரிச்சு அச்ச மாதிரி இருக்குங்க. அப்பேற்பட்ட அடியை கொடுத்துருக்காரு. 3 ரன்ஸில் செஞ்சுரி மிஸ் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்தியாவோட பவுலிங் யூனிட் இருக்குல்ல எவ்வளோ வேர்ஸ்டாக இருந்திருக்குன்றது தான் இங்கே லிட்ரலாக தெரியுது. யாரு கண்டா இவரை மாதிரி இன்னும் ஒரு பிளேயர் மட்டும் ஜிம்பாப்வே சைடில் நின்று இருந்தாங்க, இந்த டார்கெட் அடிச்சு முடிச்சிருப்பாங்க நம்ம செட் பண்ண ஸ்கோரை. அப்போ ஏற்பட்ட காட்டுன்னு காட்டினாப்ல. T20 வேர்ல்ட் கப்பில் அவரோட ஆவரேஜ் என்ன தெரியுமா, 277ங்க. பென்னட்டுக்கு செம ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா 22 வயசு தான் பையன் தான் சொன்னேன், சரியான ஃபியூச்சர் இருக்கு இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் அவங்களுமே சேர்த்து. பென்னட் நேற்று இன்னொரு வேலையை பண்ணாப்ல, அதை கவனிச்சிங்களா? அதாவது ஒரு பேட்டர் ஒரு ஃபுட்பால் பிளேயராக மாறின அப்படி இருக்கும், அதை பார்க்க முடியுது.
பும்ரா வெறித்தனமா பவுல் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அவர் பந்து நாலாபுரமா சிதறடிக்கிறாங்க. அப்ப பென்னட் என்ன பண்ணுவாப்ல, பும்ராவோட ஒரு பாலை அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பால் அவரோட ஸ்டெம்பை நோக்கி வரும். அப்போ ஒரு கிக் அடிப்பார் பாருங்க, பாலை தூக்கி. யார்? பென்னட். பால் பறகுது எங்கேயோ. அதுக்கப்புறம் திரும்பி ஓகே ஓகே சாரி இது போல ஸ்டெம்பில் பட்டிருக்கோன்ற மாதிரி அவர் சொல்லவே சுற்றி இருக்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்ல பேன் பார்ப்பாங்க, என்னப்பா பந்து இந்த அளவுக்கு ஒதிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஜிம்பாப்வேல பென்னட்டோட புராணம் பாடிட்டோமா? பாட வேண்டிய புராணம் தான். நம்ம எதிரியை முதல்ல பாராட்டுருவோம். நேற்றுக்கு மேட்ச்ல பாருங்க, நம்ம பிளேயர்ஸ் ஒரு பேட்டர் கூட சொதப்பலங்க. அபிஷேக் சர்மா 55 ரன்ஸ், டக்கு அபிஷேக் சர்மான்னு பேர் வாங்கினவர். இப்போ பார்த்தீங்களா, அச்சு பிறந்ததில்ல ஹையஸ்ட் அவர் தான். நம்ம ஹர்திக் பாண்டியா 50 ரன்ஸு, திலக் வர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு மேட்ச்சில் தி பெஸ்ட் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா தான் சொல்லுவேன். 16 பந்துகளில் 44 ரன்ஸுங்க நாட் அவுட் ஆகும். செம்மடி அடிச்சாப்பில். இஷான் கிஷன் 38, சூரியகுமார் யாதவ் 33, நம்ம சஞ்சு சேட்டா 24 ரன்ஸ் அடிச்சாப்புல 15 பால்ஸுக்கு. ஆக்சுவலாக சஞ்சு சார்னு இப்போ பல பேரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, என்னப்பா எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு நல்லா தான் ஆடி இருக்காப்புல. ஏன்னா நாம இந்த T20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒன்றுமே சல்பே எடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சு வந்ததுனால ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் நம்ம லேட்டாக விடவே தான் இவ்வளோ பேட்டர்ஸும் ப்ரெஷர்ஸை பெருசாக மைண்டில் ஏற்றிக்காமல் விளையாட முடிஞ்சது. டீமோட ஸ்கோரும் 250 கிராஸ் பண்ணி போக வாய்ப்பாக அமைஞ்சது. சஞ்சோட இன்னிங்ஸ் இல்லைனா வச்சு பார்க்க முடியுதா? ஜிம்பாப்வே பற்றி பல பேர் குறைச்சி மதிப்பிட்டீங்களா இந்த மேட்சுக்கு முன்னாடி? 1% மட்டும் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பயே தெளிவாக சொன்னேன் 50-50 சான்ஸ் எடுப்போன்னு. கிட்டத்தட்ட மேட்ச் அப்படி தான் நடந்து முடிஞ்சது. மேட் பேட்டிங் மக்களே, நம்ம இந்தியன் டீம் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸர்ஸ் எவ்வளோ அடிச்சாலும் தெரியுமா சேப்பாக்கில்? ஆக்சுவலாக சேப்பாக்கில் சிக்ஸர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் பென்னட் அடிக்கும் போதெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா இந்த அடி அடிக்கிறாருன்ற மாதிரி தான் தோணுச்சு. நம்ம பிளேயர்ஸை சும்மா சொல்லக்கூடாது. 17 சிக்ஸர்ஸ் அடிச்சாங்க நம்ம பிளேயர்ஸ் மட்டுமே. இதில் திலக்கு 4, ஹர்திக் 4, அபிஷேக் 4, சூரியகுமார் 2, சஞ்சு 2 அண்ட் இஷன் 1. அதாவது வர்ற பேட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக சிக்ஸ் அடிச்சு தான் முடிப்பாங்க இன்னிங்ஸ்ன்ற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சுது. 17 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்க நம்ம பிளேயர்ஸ் ஒரே மேட்ச்சில். நம்ம அபிஷேக் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டதும் நம்ம ஹாப்பியாக வருமோ இல்லையோ, அபியோட குரு இருக்கார்ல நம்ம யுவராஜ் சிங், அவர் ஹாப்பியாக வரல. எதிர்பார்த்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை போட்டாருங்க. சார் அபிஷேக்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பரவாயில்லப்பா, ஆசான மிஞ்சிரா மாதிரி நீ கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு. எனக்கு கம்பேக் பேர் போன யுவராஜ் சிங். அவரே ஒருத்தரை பார்த்து சார்ன்றாருன்னா அவர் காமெடியாக தான் போட்டிருக்காப்புல. ஆனால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா டக் அபின்னு பல பேர் சொல்ல இதை கேட்டு அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவரோட குரு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ எல்லாமே தீர்ந்து போய் அபிஷேக் ஃபார்முக்கு வந்துட்டாருன்றது இந்தியன் டீம் ஒட்டு மொத்தமாக ஃபார்முக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவு காட்டினாப்புல. இன்னொரு பக்கம் கேமராமேன் அவங்களோட வேலையை பர்ஃபெக்டாக ஒரு முறை செய்கிறாங்களே மேட்ச் நடக்கிறப்ப. இங்கேயும் செஞ்சுருக்காங்க. எந்த கேமராமேன் பண்ண வேலைன்னு தெரில. மேட்ச் பார்க்க வந்தாங்க பாருங்க பசங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க மூஞ்சில ஒன்னோட ரெஜிஸ்டர் ஆகாது. ஆனால் பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக வந்து நின்னானா போதும் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இந்த பொண்ணை பற்றி தான் இந்தியா முழுக்க எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் பேசுகிறாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றி பேசிட்டு இருந்த வாயில இப்போ இந்த பொண்ணை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க சேப்பாக்கு. அப்போ கேமராமேன் கரெக்டாக படம் பிடிப்பார்ல, கரெக்டான காட்சிகளை அவர் இதையும் படம் பிடிச்சிருக்காரு. படம் பிடிச்ச கையோடு இந்த பொண்ணு முகத்தை டிவியில் பார்த்ததான் எல்லாருமே யார் இந்த பொண்ணு, ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே, செம்ம அழகாக இருக்காங்களே, நம்ம தேடுவோம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் தாங்க, ஆனால் பெரிய பெரிய படங்கள் சார்ந்து கிடையாது. ஆட் ஃபிலிம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்பே ஆட்லாம் பார்த்துருக்கீங்களா, அதில் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்டாகவும் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்காங்க. இந்த மைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,87,000 பேர். நான் அச்சு சொல்கிறேன், இன்னொரு 2-3 நாட்கள் கழிச்சு போய் அவங்க பேஜை பாருங்களேன், குறைஞ்சிருக்காது ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு. டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக ஏறி இருக்கும். பசங்க அவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ணுறாங்க இந்த பொண்ணோட ஐடியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மெசேஜ் அமிச்சா ரிப்ளை வராதுன்னு நல்லா தெரியும் பசங்களுக்கு. ஆனாலும் போகிறாங்க பார்த்தீங்களா. அதான் நம்ம பிள்ளைங்க வர்ற சண்டே சூப்பர் சண்டே கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இந்த 2 அணிகளில் ஒரு டீம் மட்டும்தான் மேலே போக முடியும் செமிஃபைனல்ஸ்க்கு. அந்த டீம் ஜெயிக்கிற டீமாக இருக்கணும். இதில் நீங்கள் நெட் ரன் ரேட் அந்த மேட்டர்லாம் கிடையாது. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற டீம் செமிஃபைனல்ஸ்க்கு த்ரூ ஆகிடும். ஆக்சுவலாக அந்த 2 அணிகளுமே பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பை 2 முறை ஜெயிச்ச டீம்ஸ். அப்போ ஏற்பட்ட பலமாக இந்த டீம்ஸ் தான் மோத போகுது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, நம்ம அடிச்சு பொழந்துருவோம்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 270 அடிச்சிட்டோன்னு வைங்க. வெஸ்ட் இண்டீஸ் அடிக்காதான் நினச்சி நம்ம மேட்ச் பார்க்காமல இருக்க முடியாதுங்க. 300 ரன்ஸ் கூட அடிச்சுட்டு வந்துடுவாங்க வெஸ்ட் இண்டீஸ். அப்போ ஏற்பட்ட பேட்டர்ஸ் அங்கே வச்சிருக்காங்க. ஏன்னா காட்டு சுற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை வெஸ்ட் இண்டீஸில் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. அதை மட்டும் பண்ணி பால் மாட்டிக்கிச்சு. ஜிம்பாப்வேக்கு ஃபுல்லாக நம்ம பால் மாட்டுதுங்க, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு மாட்டாதா? மாவனை அப்படி மட்டும் மாட்டிச்சு செமிஃபைனல்ஸ் போகிற கனவு இந்தியாவுக்கு தகர்ந்துடும். அதில் மாற்ற கருத்தே கிடையாது. ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், இந்தியாவோட பவுலிங் யூனிட் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மேட்சுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் அப்கிரேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிறப்பு நம்ம பவுலர்ஸு. இல்லைனா வெஸ்ட் இண்டீஸ் செஞ்சு விட்டுரும் நம்ம இந்தியன் டீமை. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சா
மேலே செமிஃபைனல்ஸ் போகலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மேட்ச் நடக்க போகிறது ஈடன் கார்டன்ஸில். இதுக்கப்புறம் செமிஃபைனலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மேட்ச் நடக்க போகிறது வான்கடையில். இதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்க்கும் போகிறோம். ஒருவேளை போன T20 வேர்ல்ட் கப் மாதிரி ஃபைனல்ஸில் இந்த முறையும் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியன் மேட்ச் அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது நடக்க போகிறது நரேந்திர மோடி ஸ்டேடியமில். ஸோ முதல்ல நம்ம ஈடன் கார்டன்ஸை தாண்டணும். அதுக்கப்புறம் வான்கடை ஃபைனலாக தான் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் காலை வைக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்தியா 3 போட்டியிலும் ஜெயிச்சே ஆகணும் கப் அடிக்கணும் அப்படின்னா. 3 பிக்கெஸ்ட் வின்னு தேவைப்படுதுங்க. இது கிடைச்சதுனாக்கா நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்தியன் டீம் இருக்குல்ல, அது இந்த கப்பை தூக்கிறத பார்க்க முடியும். ரோஹித் சர்மா போன முறை தூக்கின மாதிரி. அப்படி ஏதாவது ஒரு மேட்ச் மிஸ் ஆச்சுனாலும் ஏமாற்றம் தான். ஏன்னா இந்தியாவில் இது போல் ஒரு உலகக்கோப்பை டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணப்பட்டு அங்கே இந்தியா ஜெயிச்சு கப்பை தூக்குற பெருமை இருக்குல்ல, அது மற்ற நாடுகள் சார்ந்து நடந்தால் அங்கே கப் அடிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. இதுக்கு மத்தியில் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இப்போ நடக்குதுல, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியாவை செமிஃபைனல்ஸில் வான்கடையில் சந்திப்பாங்க. வான்கடையில் இந்தியாவை எதிர்க்கிறதுலாம் பெரிய விஷயம் மக்களே. இந்தியாவோட பலம் வான்கடையில் வேற லெவலில் இருக்கும். ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா இந்தியா முதல்ல வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணணும். பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை இருக்க டீம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாந்து உள்ளே போயிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே போயாச்சு. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 அணிலேருந்து 1 உள்ளே போக போகுது. நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். இதில் பாகிஸ்தான் அதெல்லாம் பாதாளம், நியூசிலாந்து போயாச்சு கிட்டத்தட்ட. ஸோ இந்த அணிகள் தான் நாம் இதுக்கப்புறம் செமிஃபைனல் சார்ந்து பார்க்க போகிறோம். இது மத்தியில் நம்ம அனிருத் ப்ரோ அவர்கள் இந்த நேற்று நடந்த மேட்ச் இருக்குல்ல, அப்போ தலைவனோட ஆட்டம்லாம் பார்த்துருப்பீங்களே, கூட யார் தெரியுதா? ஜெய்ஷா அவர்கள். தலைவன் எங்கே போனாலும் அவரோட சர்க்கிளில் வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய தலைகளை தான் பிடிக்கிறாப்புல. அதுக்கு சான்றா எங்கேயும் பார்க்க முடியுது. சமீப காலமாக கவனிச்சிங்களா, இந்தியாவில் ஒரு பெரிய ஹீரோவோட ஏதோ ஒரு பாட்டு ஒரு சிங்கிள் ட்ராக் ஒன்று ஹிட் அடிக்குது அப்படின்னா அனிருத் ப்ரோவோட சாங்காக தான் இருக்குது. தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியாக ஒரு பாட்டு ஹிட் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு, எங்கே பார்த்தா ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. தலைவன் அந்த சம்பவத்தை பண்ணிட்டு சைலண்டாக மேட்ச் பார்க்க வந்துட்டாப்புல. அண்ட் இந்த கான்டென்ட் முடிவில் நம்மளாம் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் சார்ந்தும் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். நேற்றுக்கு மேட்ச்சில் ரிங்கு சிங்கை பார்த்துருப்பீங்க. பெஞ்சில் அமர்ந்திருந்தாப்புல மேட்ச் ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணம் ஓட்ட ஒரு முகத்தில் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் காணப்பட்டாப்புல. நம்ம பேட்டிங் ஆடும்போது ரிலாக்ஸாக காணப்பட்டாப்புல. ஆனால் ஜிம்பாப்வே பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் டென்ஸாக இருந்தாப்புல. அப்போ தான் நியூஸ் வந்துருச்சு என்னவோ தெரியல, அப்பா சீரியஸாக இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தாரு. ரிங்கு சிங்கோட அப்பாவான இந்த கஞ்சன் சிங் இருக்கார்ல, இவர் ரிங்கு சிங் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாருன்னு செய்தி வந்திருக்குங்க. பிகாஸ் இஸ் நோமோ, அவங்க அப்பா தவறிட்டார். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில நேற்றுக்கு மேட்ச்சில் பார்த்தோம் பெஞ்சில் ரிங்கு சிங்கை. ஆனால் இப்போ பர்சனல் இஷ்யூ சார்ந்து அவங்க அப்பா தவற விட்டு கிளம்பி போக வேண்டிய சூழல். அந்த பையனுக்கு ரொம்ப 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 சிக்கல்கள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா பெஸ்ட் ஃபினிஷர்ன்ற பேர் IPL வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லையும் அதே இடத்துக்கு இவர் செலக்ட் பண்ணப்பட்டார். நல்லா தான் பர்ஃபார்மாக பண்ணாப்புல. முன்னாடி ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் அப்படியே போச்சு தவிர மற்றபடி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்குள்ள பர்சனலாக இப்போ ஏற்பட்ட லாஸுங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே ரிங்கு சிங் கூட துணையாக நிற்போம். அவங்களோட அப்பா அம்மா சாந்தியோட எல்லாமே இறைவனை பிரார்த்தனை பண்ணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.